வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட்ல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற கதை என்னன்னா, அனுராதா ரமணன் எழுதிய இளமை கிறுக்கல்கள். இந்த கதை 1982ல குமுதம் புக்ல பிரசுரமானது. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் தனக்கு அனாவசியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நர்மதா. எதெல்லாம்? கல்லூரியில பெயருக்கு பின்னால BA அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கி பீரோவில் சர்டிஃபிகேட்டை இத்தனை நாளும் பத்திரப்படுத்தி இருந்தவ போதாக்குறைக்கு இன்னைக்கு MA பரீட்சைக்கு அஞ்சல் வழி கல்வியில படிச்சு பரீட்சை எழுத உட்கார்ந்துருக்காளே. இதெல்லாம் தான் 19 வயசுல கல்யாணமாகி 20 வயசுல ஒன்னும் 22 வயசுல இன்னொன்னுமா 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. மூத்ததை நர்சரிக்கு கொண்டு போய் விடுறதுலயும் இளையதுக்கு பால் கலந்து கொடுக்கறதுலயும் மாமியாருக்கு வேலை தவறாம மாத்திரை எடுத்து கொடுக்கறதுலயும் மத்தியான நேரத்துல வார பத்திரிகைகளை புரட்டுறதுலயும் நேரம் கிடைக்கும் போது ஒயர்கூடை பின்றதுலயும் நாத்தியின் கல்லூரி கதைகளை வாய் பிளந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுலயும் ராத்திரியில படுக்கையில படுத்துக்கிட்டு என்னமோ தெரியல, இன்னைக்கு எங்க ஆபீஸ் டைபிஸ்ட் பமிலா ரொம்ப தான் என்கிட்ட குழஞ்சா, இதனால மத்த பசங்களுக்கு என்கிட்ட ஒரே கடுப்பு அப்படின்னு புருஷன் சொல்லும் வார்த்தைகளை லேசான பொறாமையோட கேட்கறதுலயும் இந்த 4-5 வருஷ வாழ்க்கை ஓடியே போயிருச்சு. இனிமேலும் இப்படியே ஓடுறதுல நர்மதாவுக்கு ஆட்சேபனை ஒண்ணும் இல்ல. காலம் கெட்ட காலத்துல படிச்சு பரீட்சை எழுதுறதுன்னா சும்மாவா? இவ வேணான்னு தான் சொன்னா. திவாகரன் கேட்கலையே. இவளும் வேலைக்கு போனா இன்னும் கொஞ்சம் வசதிகளை பெருக்கிக்கலாமே. இவளது BA படிப்பு தேடி தராத வேலைய MA படிப்பு நிச்சயம் தேடி தந்துரும் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு நிறைய. எக்ஸாம் நடக்கிற லேடிஸ் காலேஜ் வாசலை மிதிக்கிற வரைக்கும் நர்மதாவுக்கு சம்சார கவலைகளே சுத்தி சுத்தி வந்துச்சு. என்னங்க, அம்மா கிட்ட சசி அழாம இருப்பானா? அதெல்லாம் இருப்பான். எத்தனை நாள் நாம அவனை அம்மா கிட்ட விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம். முரளிய மத்தியானம் யார் ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க? அப்பா போறார், இல்லன்னா ஹரி போறான். இன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் லீவ் தானே. ஹரி கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன சொல்லு? சர்க்குலேஷன் லைப்ரரி ஆள் வருவான். பத்திரிகை படிச்சுட்டு சமையல் ரூம் பாத்திர அலமாரியில மேல் தட்டுல வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கணும். இன்னைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு பத்திரிக்கை படிச்சியாக்கும். சேச்ச, முழுக்க படிக்கல, சும்மா துணுக்கு ஜோக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். சரி, இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸ மனசுல உருப்போடு. அவன் அவளை ஹாலுக்குள்ள அனுப்புற வரைக்கும் 1000 கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தான். முதல் நாள் எக்ஸாமின் போது இருந்த பயம் 2வது நாள் இல்ல. சமாளிச்சிடலாம் அப்படின்ற தைரியம் வந்துருச்சு நர்மதாவுக்கு. கேள்வித்தாள் கொடுக்கப்பட்ட உடனே அவசர அவசரமா கேள்வித்தாளை பாக்குற போதுதான் தாள்களை வச்சு எழுதுற பெஞ்சு மேல அழகான இங்கிலீஷ்ல அந்த வாசகங்கள். ப்ளீஸ் ரைட் யுவர் நேம் டுமாரோ. ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. பை யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ, நெஞ்ச தொட்டபடி ஒரு நிமிஷம் தவிச்சு போயிட்டா. இது என்ன அவஸ்தை? யார் எழுதியிருப்பாங்க? ஒருவேளை நேத்தே இந்த அசிங்கம் பிடிச்ச வரிகள் பெஞ்சில இருந்ததோ? நான் தான் பார்க்கலையோ? இல்லையே, நேத்து பெஞ்சு சுத்தமா இருந்ததே. நர்மதாவுக்கு முத்து முத்தா வேர்க்க தொடங்கிருச்சு. மெல்ல தன்னை சுத்தி பாக்குறா. யாருன்னு அடையாளம் காண முடியும்? இவளுக்கு பின்னால 35 வயசு பெண்மணி, பக்கத்துல 40 கடந்த மனுஷர், முன்னால நர்மதா வயசுல ஒரு பெண்ணு, இன்னும் வயசு வித்தியாசம் இல்லாம அத்தனை பேர் கூடியிருந்தாங்க. யார் இப்படி எழுதினது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ்வளவு சுலபமா என்ன? கொஞ்ச நேரம் இவளால பேனாவை எடுக்கவே முடியல. அத்தனை அதிர்ச்சி. இருக்காத பின்ன. இன்னைக்கு வரை தாலி கட்டின திவாகரே இவகிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதில்ல. திவாகர் இப்படி சொல்லாததால இவகிட்ட அவனுக்கு அன்பு இல்ல அப்படின்ற அர்த்தம் இல்ல. இவங்களோட காதல் வாழ்க்கையில இருக்கிறதே தவிர வார்த்தையில இருந்ததில்ல. கல்யாணமாகி 2 குழந்தைகளை பெற்ற 24 வயசு பெண்ணுக்கு இந்த வார்த்தைகள் எத்தனை பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு எக்ஸாம் அவ எந்த லட்சணத்துல எழுதியிருப்பான்னு சொல்ல வேண்டியதே இல்ல. என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? பேப்பர் ரொம்ப கஷ்டமா? அன்னைக்கு சாயந்தரம் இவளை கூட்டிட்டு போக காலேஜ் வாசல்ல காத்துட்டு இருந்த திவாகர் கேட்டப்ப பதிலே சொல்லல நர்மதா. அவன் விடாம கேட்டு சலிச்சு போனான். சரி விடு, போன பேப்பரையே நினைச்சிட்டு நாளைய பரீட்சையை கோட்டை விட்டுறாத. டெஸ்க்ல எழுதியிருந்தத பத்தி திவாகர் கிட்ட சொல்றதா வேணாமா அப்படின்ற யோசனையிலேயே அவ வீடு சேர்ந்தப்ப பகல்ல இருந்த அதிர்ச்சி இப்ப குறைஞ்சிருக்கு அவளுக்கு. நினைச்சு பார்த்தா சிரிப்பு கூட வருது. போதுமே, நல்ல ஆளை பார்த்து எழுதினான் அவன். வேலை தேடிக்க வழிய காணோம். லவ் லெட்டர் எழுதுறானோ. லவ் லெட்டர். என்னை பார்த்தா கல்யாணமானவளா தெரியலையோ? தெரியாம இருக்காது. எரியற கல்ல எரிஞ்சு வைப்போம்.
மாங்காய் விழுந்தாலும் சரி கல்லு விழுந்தாலும் சரிங்கிற நினைப்பு. வந்த கோபத்தை தள்ளிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு வித பெருமை கூட. ஒருத்தன் நமக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கா நாம இருக்கோம்? அத்தனை அழகாகவா, அத்தனை இளமையாகவா? சாதாரணமா ஆபீஸ் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பின உடனே திவாகரும் அவன் தங்கை பிரியாவும் தம்பி ஹரியும் பிரமாதமா அவங்களோட கதாநாயக நாயகி அந்தஸ்தை பத்தி பெருமை அடிச்சுக்கிறது உண்டு. அது எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சமாச்சாரம் தினம் நடக்குது? நானும் தான் காலேஜ்ல படிச்சேன். தினமும் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக மணிக்கணக்கா காத்து கிடந்திருக்கேன். என்னையெல்லாம் எவனுமே லவ் பண்ணதில்லையே அப்படின்னு நர்மதா நினைச்சுக்குவா. கொஞ்சம் ஆதங்கமா கூட இருக்கும். அப்படி என்ன தன்கிட்ட லட்சணம் இல்லாம போயிருச்சா அப்படின்னு உள்ள பொறுமுறது கூட உண்டு. இத்தனை நாள் கழிச்சு அந்த த்ரில் கிடைச்சிருக்கு. மறுநாள் பரீட்சை எழுத போனப்ப 5-6 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஐயோ, இப்படி நினைக்கிறது தப்பு இல்லையோ? சே, என்ன தப்பு? நான் என்ன இப்படி எழுதுனவன காதலிக்கிறேனா? இப்ப இவர் ஆபீஸ்ல பமீலா சுத்தி வரலையா? இவர் என்ன அதுக்காக அவளை லவ் பண்றாரா என்ன? இல்லையே. கேட்டா ஜஸ்ட் ஃபார் ஜோக்னு சொல்றது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். கடைசி நாள் பரீட்சை எழுதின அன்னைக்கு நர்மதா இளமை குறுகுறுப்போட நெஞ்சம் படப்படப்போட அதே பெஞ்சில அவனுடைய எழுத்துக்கு அடியில தன்னோட பதில எழுதினா. உண்மையிலேயே நீ என்ன விரும்பினா என்னை சந்திக்க கூடிய தைரியம் இருந்தா நேர்ல வா. என் விலாசம் நம்பர் 4, 7வது குறுக்கு தெரு, கம்பன் காலனி, அடையாறு. எப்பவும் பரீட்சை தொடங்கறதுக்கு முன்னால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதும், பரீட்சை முடிஞ்ச பின்னால அடுத்த வேலை பரீட்சை பத்தி பேசுறதும் வழக்கம். அதனால நிச்சயம் இதை எழுதினவன் படிப்பான் அப்படின்ற நம்பிக்கை. ஆனால் எழுதிட்டு வீடு திரும்பும் போது உதற ஆரம்பிச்சிருச்சு. படிச்சுட்டு நாளைக்கே இந்த அட்ரஸை தேடிட்டு வந்துட்டா என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு நொந்து போயிட்டா. அன்னைக்கு ராத்திரியே இதை பத்தி தன் கணவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சா. அப்புறம் அந்த ஆள் வந்தா சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டா. மறுநாள் பொழுது விடிஞ்சதுல இருந்து உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. அன்னைக்கு காலையில நடுப்பகல் முழுவதும் அவன் வரல. சாயந்தரம் கிட்டத்தட்ட நர்மதா இந்த விஷயத்த மறந்தே போயிட்டா. நல்ல காலம் தப்பிச்சோம் அப்படின்ற ஆறுதல் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஏமாற்றம். கணவனையும் நாத்தியையும் மைத்துனரையும் உட்கார வச்சு சுட சுட சப்பாத்திகளை பரிமாறும் போது வாசல்ல காலிங் பெல் சத்தம். நர்மதா ஆணி அடிச்ச மாதிரி நின்னா. ஐயோ, அவன்தான் போல இருக்கு. திவாகரோட அப்பா போய் கதவை திறந்து விசாரிச்சுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டாரு. அடே, யாரோ வந்து அட்ரஸ் கேக்குறாங்க பாரு. திவாகர் சசிய ஒரு கையால தூக்கிட்டு வாசலுக்கு போக நர்மதா அடுப்ப அணைச்சிட்டு ஜன்னல் வழிய வாசலை எட்டி பார்த்தா. வாசல் கேட்ட பிடிச்சிட்டு நின்னா அவன். இவனை எக்ஸாம் ஹால்ல நர்மதா பாத்திருக்கா. அட்டகாச சிரிப்பும் அலட்சியமான பேச்சுமா இருப்பான். என்ன சார்? திவாகர் விசாரிச்சான். இங்க 10வது குறுக்கு தெரு எதுங்க? அவன் திவாகரை கேட்கும் போதே அவனோட கண்கள் திவாகரை தாண்டி உள்பக்கம் பார்த்தது. 10வது குறுக்கு தெருவா? இங்க 7ஓட சரி. இது கம்பன் காலனி தானே? ஆமா, சரியா தானே கொடுத்திருக்காங்க. அவன் வேணும்னே கொஞ்ச நேரம் தயங்கி நின்னுட்டு ஏமாற்றத்தோட நகர அதிர்ந்து நின்னா நர்மதா. 7வது குறுக்கு தெருன்னு எழுதி இருந்தோம். சாமர்த்தியமா தெருவை மாத்தி கேக்குறானே, நாளைக்கும் வருவானோ? இது எதிரா கஷ்ட காலம். அனாவசியமா வழியில போற சனியின விலை கொடுத்து வாங்கி கட்டி கொண்டது போல இருந்தது அவளுக்கு. கணவர்கிட்ட சொன்னா, உனக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு அப்படின்னு கோவப்படுவான்னு பயம். அதுக்கப்புறம் 1 வாரம் வரைக்கும் அவளுக்கு அந்த பயம் போகல. ஆனா அவன் வரவே இல்லை. நல்ல வேலை பொழைச்ச. அன்னைக்கு திவாகர் தங்கை தம்பி கிட்ட தன் ஆபீஸ் பமீலாவை பத்தி வர்ணிச்சுட்டு இருக்கிறப்ப அதை ரசிச்சு அவங்க 2 பேரும் சிரிக்க, இந்த நேரத்துல நர்மதா தன்னை பத்தியும் கொஞ்சம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டா. அன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே. என்னது? செகண்ட் டே எக்ஸாம் அப்ப எக்ஸாம் ஹால்ல என் டெஸ்க்ல எவனோ ஒருத்தன் கண்ணா பின்னான்னு கிறுக்கியிருந்தான். சொல்லவே இல்லையே. என்ன கிறுக்கியிருந்தான்? நர்மதா அந்த வார்த்தைகளை சொல்ல அடுத்த செகண்ட் அந்த சிரிப்பு சட்டுன்னு நின்னுச்சு. கலவரத்தோட திவாகரின் முகத்தை பார்த்தா நர்மதா. உடனே தன்னோட தவற உணர்ந்துட்டா. திவாகரும் ஹரியும் ஆண் பிள்ளைகள். தங்களுக்காக 1000 பெண்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரியா இன்னும் திருமணமாகாதவ. இவ தன் அண்ணன்களோட சகஜமாய் மனசு விட்டு என்ன வேணாலும் பேசலாம். நர்மதா இது மாதிரி பேசலாமோ? இவளுக்கு ஒருத்தன் காதல் கடிதம் எழுதியிருந்தான் அப்படின்ற வார்த்தையே திவாகரோட முகத்தை கருக்க வச்சிருச்சே. மீதிய சொன்னா என்ன நினைப்பான்? அதுவும் 1 வாரத்துக்கு முன்னால ஒரு சாயந்தரம் அட்ரஸ் தேடிட்டு வந்தவன் அவன்தான் அப்படின்றத சொன்னா
வேற வேணையே வேணாம். அப்புறம் என்ன ஆச்சு அண்ணி? அப்புறம் எனக்கு ஒரே பயமா போச்சா. பின்னால இருந்த ஒருத்திக்கிட்ட கேட்டேன், மேடம் இதை யாரு எழுதியிருப்பாங்கன்னு கேட்டேன். இந்த காலேஜ்ல அடிக்கடி இது மாதிரி பரீட்சை நடக்கும். அப்பெல்லாம் எல்லா டெஸ்க்லும் பசங்க இது போல ஏதாவது கிறுக்கிட்டு போகும். பயப்படாதேன்னு சொன்னாங்க. பரீட்சை முடிஞ்ச பின்னாலதான் பார்த்தேன். அப்பப்பா, ஒவ்வொரு டெஸ்க்லயும் அசிங்க அசிங்கமா எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. அம்மாடி, எத்தனை சாமர்த்தியமான பொய். ஆனா அந்த பொய் தான் திவாகரின் முகத்துல பழைய கலைய பார்க்க முடிஞ்சது. நிம்மதியாய் வாய் விட்டு சிரிச்சான் அவன். ஏற்கனவே நீ பயந்தாங்கொல்லி, இன்னும் பயந்திருப்பியே. திவாகர் சிரிச்சான். பிரியாவும் ஹரியும் கூட சேர்ந்து சிரிச்சாங்க. நர்மதா அவளும் சிரிச்சா. அவளால இவங்களோட சேர்ந்து சிரிக்க மட்டுமே முடியும். தன் பங்குக்கு அவள் சொல்ல தொடங்கினா இவங்க சேர்ந்து சிரிக்க மாட்டாங்க, சிந்திக்க தொடங்கிருவாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவள் ஒருத்தரோட மனைவி. முற்றும். இந்த சிறுகதைகள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.